பாராயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்கள அதை முழுமை பண்ண முடியல. அது அவங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்குது. அதோட அவங்களது திருமண வாழ்க்கையும் சற்று முழுமையாக, அதாவது நிம்மதியாக போகல. இப்போ இவங்களுக்கு என்ன யோசனை வருதுன்னா, நம்ம பாராயணத்தை முடிக்கல இல்லையா, அதனால் கூட நமக்கு சோதனை வருதோ அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் பாராயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாளை காலையில் எழுந்திரிச்சு பாராயணத்தை தொடங்குகிறோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு ஈவினிங் வந்து இவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துடுறாங்க. அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க தூங்க போகும்போது மணி 2:30 ஆகுது. ஆனாலும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், பாராயணத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவோடு படுக்க போகிறாங்க. ஆனால் 4 மணிக்கு அலாரம் வச்சுருக்காங்களே தவிர அலாரம் ஏதோ ஒரு காரணத்தினால அடிக்கலை. இவங்களால எழுந்திரிக்க முடியல. நல்லா தூங்கிட்டு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காங்க. நைட்டு லேட்டாக படுத்த அசதியில் நல்லா தூங்கிட்டாங்க. எழுந்திச்சி டைமை பார்த்த உடனே இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அழகாக பாராயணத்தையும் முடிச்சுட்டு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அலுவலகத்துக்கும் கிளம்பி போயிடுறாங்க. பாராயணம் 2 நாள் நிறைவு பெறுது. 3ஆவது நாள் என்ன ஆகுதுன்னா, பாப்பாவுக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குது. இவங்க எவ்வளோ மருந்து மாத்திரைகள்லாம் நைட்டு கொடுத்து பார்த்துருக்காங்க. ஆனாலும் காய்ச்சல் வந்து குறையலை. இவங்க பாபா கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க. பாபா, நான் பாராயணத்தை முடிக்கிறதுக்குள்ளே பாப்பாவுக்கு உடம்பு நல்லாயிடணும், அவளோட ஜுரத்தை